அனைவருக்கும் வணக்கம். பாடம் 5 மூலக்கூறு அடிப்படையிலான மரபு வழிப்பெறல் பாடத்துல கடந்த ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளை தான் இதுல நம்ம பார்க்க போறோம். கேள்வி எண் 1, யூகாரியோட்டுகளில் படியெடுத்தல் செயல்பாட்டில் RNA பாலிமரேஸ் 3 பங்கு என்ன? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1, SN RNA-க்களை மட்டும் படியெடுத்தல். 2, rRNA-க்களின் படியெடுத்தல். 3, tRNA, 5S rRNA மற்றும் SNRNA-க்களின் படியெடுத்தல். 4, mRNA-வின் முன்னோடியின் படியெடுத்தல். சரியான பதில் 3, tRNA, 5S rRNA மற்றும் SNRNA-க்களின் படியெடுத்தல். கேள்வி எண் 2, வெளிப்படுத்தப்பட்ட வரிசை குறிச்சொற்கள் எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். எதை குறிக்கின்றன? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1, சில முக்கியமான வெளிப்படுத்தப்பட்ட மரபணுக்கள். 2, RNA-வாக வெளிப்படுத்தப்படும் அனைத்து மரபணுக்களும். 3, புரதங்களாக வெளிப்படுத்தப்படும் அனைத்து மரபணுக்களும். 4, வெளிப்படுத்தப்பட்ட அல்லது வெளிப்படுத்தப்படாத அனைத்து மரபணுக்களும். சரியான பதில் 2, RNA-வாக வெளிப்படுத்தப்படும் அனைத்து மரபணுக்களும். கேள்வி எண் 3, DNA தான் மரபணு பொருள் என்பதற்கான சந்தேகத்திற்கு இடமில்லாத ஆதாரத்தை முதலில் முன்மொழிந்தவர் யார்? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1, வில்கின்ஸ் மற்றும் பிராங்க்லின். 2, ஃபிரெடரிக் கிரிஃபித். 3, அல்ஃபிரட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தோ சேஸ். 4, ஏவரி மெக்லியாட் மற்றும் மெக்கார்த்தி. சரியான பதில் 3, அல்ஃபிரட் ஹெர்ஷி மற்றும் மார்த்தா சேஸ். கேள்வி எண் 4, ரைபோசோம் எத்தனை வெவ்வேறு புரதங்களை கொண்டுள்ளது? 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1, 20, 2, 80, 3, 60, 4, 40. சரியான பதில் 2, 80. கேள்வி எண் 5, கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, RNA வேகமாக திடீர் மாற்றம் அடைகிறது. கூற்று 2, RNA மரபணு மற்றும் குறுகிய ஆயுட்காலம் கொண்ட வைரஸ்கள் வேகமாக திடீர் மாற்றம் அடைந்து பரிணாமம் அடைகின்றன. மேற்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 2, கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. கூற்று 1 என்ன? RNA வேகமாக திடீர் மாற்றம் அடைகிறது. இது சரியானது. கூற்று 2, RNA மரபணு மற்றும் குறுகிய ஆயுட்காலம் கொண்ட வைரஸ்கள் வேகமாக திடீர் மாற்றம் அடைந்து பரிணாமம் அடைகின்றன அப்படின்றது சரியானது. அப்ப கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. கேள்வி எண் 6, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2, மரபணு A பீட்டா கேலக்டோசிடேஸ், மரபணு Y டிரான்ஸ் அசிட்டைலேஸ், மரபணு I பெர்மியேஸ், மரபணு Z அடக்கி புரதம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பத்திலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுப்போம். 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 3, சரியான பதில் 3. இங்க 1 இருக்கு, தப்பு. 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 அப்படின்றது சரியானது. இங்க நம்ம சரியா பொருத்தி இருக்கோம்.
அதுல சின்ன தவறு இருக்கு, இதுல சரியா பொருத்திருக்கோம். பட்டியல் 1, பட்டியல் 2 மரபணு ஏ டிரான்ஸ் அசிட்டைலேஸ், மரபணு ஒய் பெர்மியேஸ், மரபணு ஐ அடக்கி புரதம், மரபணு இசட் பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படின்றது சரியானது. கேள்வி எண் 7 கூற்று 1 கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 புரோ காரியோட்டுகளில் நேர்மறை மின்னூட்டம் கொண்ட டிஎன்ஏ நியூக்ளியாய்டு எனப்படும் ஒரு பகுதியில் சில எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட புரதங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. கூற்று 2 யூ காரியோட்டுகளில் எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட டிஎன்ஏ நேர்மறை மின்னூட்டம் கொண்ட ஹிஸ்டோன் எண்மத்தை சுற்றப்பட்டு நியூக்ளியோசோமை உருவாக்குகிறது. மேற்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. கூற்று 1 தவறு. கூற்று புரோகரியோட்டுகளில் நேர்மறை மின்னூட்டம் கொண்ட டிஎன்ஏ நியூக்ளியாய்டு எனப்படும் ஒரு பகுதியில் சில எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட புரதங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கூற்று அல்லது அப்படின்ற அறிக்கை தவறானது. அறிக்கை 2 அல்லது கூற்று 2 சரியானது. யூ காரியோட்டுகளில் எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட டிஎன்ஏ நேர்மறை மின்னூட்டம் கொண்ட ஹிஸ்டோன் எண்மத்தை சுற்றப்பட்டு நியூக்ளியோசோமை உருவாக்குகிறது அப்படின்றது சரியானது. கேள்வி எண் 8 எம்ஆர்என்ஏ உருவாக்கப்பட்ட வரிசை 5 பிரைம் ஏ யு சி ஜி 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 3 பிரைம் என்றால் அதற்கு ஒத்த குறியீட்டு இலையில் உள்ள வரிசை பின்வருவனவற்றில் எது? இதுக்கு அப்படியே எதிர்குறியீடு எழுதணும். ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான் எதிர்குறியீடு. ஆன்சர் 4. 5 பிரைம் ஏ டி சி ஜி 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 3 பிரைம் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 9 எம்ஆர்என்ஏ புரதங்களாக மொழிபெயர்க்கும் செயல்முறை எப்போது தொடங்குகிறது? 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 டிஆர்என்ஏ செயல்படுத்தப்பட்டு ரைபோசோமின் பெரிய துணை அலகு எம்ஆர்என்ஏக்களை எதிர்கொள்ளும் போது. 2 ரைபோசோமின் சிறிய துணை அலகு எம்ஆர்என்ஏவை எதிர்கொள்ளும் போது. 3 ரைபோசோமின் பெரிய துணை அலகு எம்ஆர்என்ஏவை எதிர்கொள்ளும் போது. 4 2 துணை அலகுகளும் ஒன்றாக இணைந்து எம்ஆர்என்ஏ உடன் பிணைக்கப்படும் போது. சரியான பதில் 2 ரைபோசோமின் சிறிய துணை அலகு எம்ஆர்என்ஏவை எதிர்கொள்ளும் போது எம்ஆர்என்ஏ புரதங்களாக மொழிபெயர்க்கும் செயல்முறை தொடங்குகிறது. கேள்வி எண் 10 டிஎன்ஏ பல்லுறு அமைப்பு எதற்கு அடிப்படையாக அமைகிறது? 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 மொழிபெயர்ப்பு, 2 மரபணு வரைபடம், 3 டிஎன்ஏ கைரேகை, 4 மரபணு வரைபடம் மற்றும் டிஎன்ஏ கைரேகை இரண்டும். சரியான பதில் 4 மரபணு வரைபடம் மற்றும் டிஎன்ஏ கைரேகை இரண்டும் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 11 பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான கூற்றுகளின் தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும். ஏ யூ குரோமாட்டின் தளர்வாக நிரம்பிய குரோமாட்டின் ஆகும். பி ஹெட்டிரோகுரோமாட்டின் படியெடுத்தல் செயலில் உள்ளது. சி ஹிஸ்டோன் ஆக்டமர் எண்மம் அப்படின்றோம் நியூக்ளியோசோமில் எதிர்மறை மின்னூட்டம் கொண்ட டிஎன்ஏவால் மூடப்பட்டுள்ளது. டி ஹிஸ்டோன்கள் லைசின் மற்றும் அர்ஜினைன் நிறைந்துள்ளன. இ ஒரு பொதுவான நியூக்ளியோசோம் 400 பேஸ் பேர் டிஎன்ஏ ஹெலிக்ஸை கொண்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1 ஏ சி மற்றும் டி மட்டும். 2 பி டி மற்றும் இ மட்டும். 3 ஏ சி மற்றும் டி மட்டும். 4 பி மற்றும் இ மட்டும். சரியான பதில் 3
ஏ, சி மற்றும் டி மட்டும். கேள்வி எண் 12. ஒரு மரபியலாளர் ஒரு உயிரினத்தின் முழு மரபணுவையும் வரிசைப்படுத்துவதற்கு குருட்டு முறையை பயன்படுத்தி பின்னர் வெவ்வேறு பகுதிகளுக்கு செயல்பாட்டை ஒதுக்கினால் அவர் பின்பற்றும் வழிமுறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 2022 கேட்கப்பட்ட கேள்வி. 1 உயிர் தகவலியல், 2 வரிசை விளக்கம், 3 மரபணு வரைபடம், 4 வெளிப்படுத்தப்பட்ட வரிசை குறிச்சொற்கள். சரியான பதில் 2 வரிசை விளக்கம். கேள்வி எண் 13. ஈகோலை விகாரத்தில் மரபணு திடீர் மாற்றம் அடைகிறது மற்றும் அதன் தயாரிப்பு தூண்டல் மூலக்கூறுடன் பிணைக்க முடியாது. வளர்ச்சி ஊடகம் லாக்டோஸுடன் வழங்கப்பட்டால் என்ன விளைவு ஏற்படும்? மீண்டும் கேள்விக்கு போகும். ஈகோலை விகாரத்தில் மரபணு திடீர் மாற்றம் அடைகிறது மற்றும் அதன் தயாரிப்பு தூண்டல் மூலக்கூறுடன் பிணைக்க முடியாது. வளர்ச்சி ஊடகம் லாக்டோஸுடன் வழங்கப்பட்டால் என்ன விளைவு ஏற்படும்? 1 RNA பாலிமரேஸ் ஊக்குவிப்பான் பகுதியில் பிணைக்கப்படும். 2 Z மரபணு மட்டுமே படியெடுத்தல் செய்யப்படும். 3 ZYA மரபணுக்கள் படியெடுத்தல் செய்யப்படும். 4 ZYA மரபணுக்கள் மொழிபெயர்க்கப்படாது. சரியான பதில் 4 ZYA மரபணுக்கள் மொழிபெயர்க்கப்படாது. கேள்வி எண் 14. 15N இரட்டை இலை DNA கொண்ட ஈகோலை 14N நியூக்ளியோடைடு கொண்ட ஊடகத்தில் இங்குபேட் செய்யப்படுகின்றன. 60 நிமிடங்களுக்கு பிறகு எத்தனை ஈகோலை செல்கள் 15N முற்றிலும் விடுபட்ட டிஎன்ஏவை கொண்டிருக்கும்? 2022 கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 60 செல்கள். 60 செல்கள். கேள்வி எண் 15. A and C மரபணுக்களுக்கு இடையே மறுசீரமைப்பு அதிர்வெண் 5%, D மற்றும் C 15%, B மற்றும் D 9%, A மற்றும் B 20%, C மற்றும் D 24% மற்றும் A மற்றும் D 29 ஆகும். ஒரு நேரியல் குரோமோசோமில் இந்த மரபணுக்களின் வரிசை என்னவாக இருக்கும்? 2022 கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 1 A C B D. A C B D. கேள்வி எண் 16. மத்திய கோட்பாடு சென்ட்ரல் டாக்மா அப்படின்றோம் பற்றிய வரைபடத்தை முடிக்கவும். 2021 கேட்கப்பட்ட கேள்வி. இதுல வந்து பி மற்றும் சி என்ன அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. ஏ பி சி டி என்னென்ன அப்படின்றதான் இது. ஸோ 1 ஏ மொழிபெயர்ப்பு, பி பிரதி செய்தல், சி படியெடுத்தல், டி கடத்துகை. இதுல சரியான பதில் வந்து 2. ஏ பிரதி செய்தல், பி படியெடுத்தல், சி மொழிபெயர்த்தல், டி புரதம் அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 17. யூ கேரியோட்டுகளில் படியெடுத்தல் செயல்பாட்டில் RNA பாலிமரேஸ் 3 பங்கு என்ன? ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான் இது. 2021 கேட்கப்பட்ட கேள்வி. 1 tRNA 5S rRNA மற்றும் snRNA-வை படியெடுத்தல் செய்கிறது. 2 mRNA-வின் முன்னோடியை படியெடுத்தல் செய்கிறது. 3 snRNA-க்களை மட்டும் படியெடுத்தல் செய்கிறது. 4 rRNA-க்களை படியெடுத்தல் செய்கிறது. சரியான பதில் 1 tRNA 5S rRNA மற்றும் snRNA-க்களை படியெடுத்தல் செய்கிறது.
கேள்வி எண் 18. டிஎன்ஏ கைரேகை டிஎன்ஏ வரிசையில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள வேறுபாடுகளை அடையாளம் காண்பதை உள்ளடக்கியது. அவை இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. திரும்ப திரும்ப வரும் டிஎன்ஏ. 2. ஒற்றை நியூக்ளியோடைடுகள். 3. பல்லுருவ டிஎன்ஏ. 4. செயற்கைக்கோள் டிஎன்ஏ. சரியான பதில் 1. திரும்ப திரும்ப வரும் டிஎன்ஏ. கேள்வி எண் 19. சரியான கூற்றை அடையாளம் காணவும். 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. பாக்டீரியாவில் படியெடுத்தல் செயல்முறையை முடிவுக்கு கொண்டுவர ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரோ காரணியுடன் பிணைக்கிறது. 2. படியெடுத்தல் அலகு குறியீட்டியலை ஒரு எம்ஆர்என்ஏவாக நகலெடுக்கப்படுகிறது. 3. பிளவு மரபணு அமைப்பு புரோகாரியோட்டுகளின் சிறப்பியல்பு. 4. தொப்பியில் மெத்தில் குவானோசின் ட்ரைபாஸ்பேட் HN ஆர்என்ஏவின் 3' முடிவில் சேர்க்கப்படுகிறது. சரியான பதில் 1. பாக்டீரியாவில் படியெடுத்தல் செயல்முறையை முடிவுக்கு கொண்டுவர ஆர்என்ஏ பாலிமரேஸ் ரோ காரணியுடன் பிணைக்கிறது அப்படின்றது சரியான கூற்று. கேள்வி எண் 20. அடினைன் டிஎன்ஏ மூலக்கூறின் 30% இருந்தால் அதில் தயமின், குவானைன் மற்றும் சைட்டோசின் சதவீதம் என்னவாக இருக்கும்? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. அடினைன் மூலக்கூறு 30% இருக்கு அப்படின்னா அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசைன் இப்படி நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கணும். அடினைன் 30% அப்படின்னா தயமின் 30%. இப்போ 100ல 60 போனா மீதி 40 இருக்கு. இப்போ குவானைன் 20%, சைட்டோசைன் 20%. ஸோ சரியான பதில் 2. தயமின் 30, குவானைன் 20, சைட்டோசைன் 20. கேள்வி எண் 21. புரோகாரியோட்டுகளில் படியெடுத்தல் செயல்பாட்டில் துவக்கம், நீட்டிப்பு மற்றும் முடிவு ஆகியவற்றை ஊக்குவிக்கக்கூடிய ஒரே நொதி எது? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். 2. டிஎன்ஏ லிகேஸ். 3. டிஎன்ஏஸ். 4. டிஎன்ஏ சார்ந்த டிஎன்ஏ பாலிமரேஸ். சரியான பதில் 1. டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். கேள்வி எண் 22. புரத உற்பத்திக்காக பின்வரும் ஆர்என்ஏக்களில் எது தேவையில்லை? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. டிஆர்என்ஏ. 2. ஆர்ஆர்என்ஏ. 3. எஸ்ஐ ஆர்என்ஏ. 4. எம்ஆர்என்ஏ. சரியான பதில் 3. எஸ்ஐ ஆர்என்ஏ. கேள்வி எண் 23. கூற்று 1 ஏயுஜி கோடான் மெத்தியோனின் மற்றும் பினைல் அலனைனை குறியாக்கம் செய்கிறது. கூற்று 2 ஏஏஏ மற்றும் ஏஏஜி ஆகிய 2 கோடான்களும் லைசின் அமினோ அமிலத்தை குறியாக்கம் செய்கின்றன. மேற்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 3. கூற்று 1 தவறானது, ஆனால் கூற்று 2 சரியானது. கூற்று 1 ஏயுஜி கோடான் மெத்தியோனின் மற்றும் பினைல் அலனினை குறியாக்கம் செய்கிறது அப்படின்றது தவறானது. ஏஏஏ மற்றும் ஏஏஜி ஆகிய 2 கோடான்களும் லைசின் அமினோ அமிலத்தை குறியாக்கம் செய்கின்றன அப்படின்றது சரியானது. கேள்வி எண் 24. ஹிஸ்டோன்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1. ஹிஸ்டோன்களின் pH சற்று அமிலத்தன்மை கொண்டது. 2. ஹிஸ்டோன்கள் லைசின் மற்றும் அர்ஜினைன் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன. ஹிஸ்டோன்கள் பக்கச்சங்கிலியில் நேர்மறை மின்னூட்டத்தை கொண்டுள்ளன. 4. ஹிஸ்டோன்கள் 8 மூலக்கூறுகளின் அலகு உருவாக்க ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன.
சரியான பதில் 1. ஹிஸ்டோன்களின் pH சற்று அமிலத்தன்மை கொண்டது அப்படின்றது தவறான கூற்று. மீதி எல்லாமே ஹிஸ்டோன் பற்றி சரியானது. கேள்வி எண் 25. படியெடுத்தலின் போது டிஎன்ஏ சுருள் இலை திறக்க உதவும் நொதியின் பெயரை குறிப்பிடுக. 2020 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. டிஎன்ஏ ஹெலிகேஸ், 2 டிஎன்ஏ பாலிமரேஸ், 3 ஆர்என்ஏ பாலிமரேஸ், 4 டிஎன்ஏ லிகேஸ். சரியான பதில் 3 ஆர்என்ஏ பாலிமரேஸ். கேள்வி எண் 26. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2020 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 அடினைன் ஒரு H பிணைப்பின் மூலம் தைமினுடன் ஜோடி சேர்கிறது. 2 அடினைன் 3 H பிணைப்புகளின் ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலம் தைமினுடன் ஜோடி சேர்கிறது. 3 அடினைன் தைமினுடன் ஜோடி சேர்வதில்லை. 4 அடினைன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலம் தைமினுடன் ஜோடி சேர்கிறது. சரியான பதில் 4 அடினைன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளின் மூலம் தைமினுடன் ஜோடி சேர்கிறது. கேள்வி எண் 27. மொழிபெயர்ப்பின் முதல் நிலை அல்லது முதல் கட்டம். 2020 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 டிஎன்ஏ மூலக்கூற்றை அடையாளம் காணுதல். 2 tRNAவின் அமினோ அசைலேற்றம். 3 ஆன்டிகோடானை அடையாளம் காணுதல். 4 ரைபோசோமுடன் mRNA பிணைப்பு. சரியான பதில் 2 tRNAவின் அமினோ அசைலேற்றம் அப்படின்றது சரியான பதில். tRNAவின் அமினோ அசைலேற்றம் அப்படின்றது மொழிபெயர்ப்பின் முதல் நிலை. கேள்வி எண் 28. 2 தொடர்ச்சியான கார இணைகளுக்கு இடையே உள்ள தூரம் 0.34 நானோமீட்டராகவும் ஒரு பொதுவான பாலூட்டி செல்லில் உள்ள டிஎன்ஏ இரட்டை சுருள் இலையின் மொத்த கார இணைகளின் எண்ணிக்கை 6.6 × 10 மடங்கு 9 பேஸ் பேர்ஸ் ஆகவும் இருந்தால் டிஎன்ஏவின் நீளம் தோராயமாக எவ்வளவு? 2020 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 2.2 மீட்டர். கேள்வி எண் 29. பின் வருவனவற்றிலிருந்து சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்கவும். 2020 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 பாலிமரேஸ்கள் டிஎன்ஏவை துண்டுகளாக உடைக்கின்றன. 2 நியூக்ளியஸ்கள் டிஎன்ஏவின் 2 இலைகளை பிரிக்கின்றன. 3 எக்ஸோ நியூக்ளியஸ்கள் டிஎன்ஏவுக்குள் குறிப்பிட்ட இடங்களில் வெட்டுகளை உருவாக்குகின்றன. 4 லிகேஸ்கள் 2 டிஎன்ஏ மூலக்கூறுகளை இணைக்கின்றன. சரியான பதில் 4 லிகேஸ்கள் 2 டிஎன்ஏ மூலக்கூறுகளை இணைக்கின்றன அப்படின்றது சரியான ஜோடி. கேள்வி எண் 30. மரபணு பொருளுக்கான நியூக்ளியன் என்ற சொல் யாரால் பயன்படுத்தப்பட்டது? 2020 கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. 1 மீஷர், 2 சர்காஃப், 3 மெண்டல், 4 பிராங்க்லின். சரியான பதில் 1 மீஷர். கேள்வி எண் 31. டிஎன்ஏவின் பாலி நியூக்ளியோடைடு சங்கிலியில் ஒரு நைட்ரஜன் காரம் எதன் OH உடன் இணைக்கப்பட்டுள்ளது? 2020 கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. 3' கார்பன் பெண்டோ சர்க்கரை, 2 5' கார்பன் பெண்டோ சர்க்கரை, 3 1' கார்பன் பெண்டோ சர்க்கரை, 4 2nd கார்பன் பெண்டோ சர்க்கரை. சரியான பதில் சி 3 1C பெண்டோ சர்க்கரை அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 32. மனித மரபணுவின் மரபணு வரைபடம் மற்றும் டிஎன்ஏ ரேகை இரண்டிற்கும் அடிப்படை எது? 2020 கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. ஒற்றை நியூக்ளியோடைடு பல்லுறு அமைப்பு, 2 HNRNA வரிசையில் பல்லுறு அமைப்பு, 3 RNA வரிசையில் பல்லுறு அமைப்பு, 4 டிஎன்ஏ வரிசையில் பல்லுறு அமைப்பு. சரியான பதில் 4 டிஎன்ஏ வரிசையில் பல்லுறு அமைப்பு. கேள்வி எண் 33. ஈகோலை 4.6 × 10 மடங்கு 6 கார இணைகளை மட்டுமே கொண்டுள்ளது மற்றும்
18 நிமிடங்களுக்குள் பிரதி செய்தல் செயல்முறையை முடிக்கிறது. பின்னர் பாலிமரைசேஷனின் சராசரி விகிதம் தோராயமாக எவ்வளவு? 2020 கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. சரியான பதில் 4. 2000 அடிப்படை ஜோடிகள் பெர் வினாடி அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 34. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ இரண்டிலும் காணப்படும் பியூரின்கள் யாவை? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. அடினைன் மற்றும் டைமின், அடினைன் மற்றும் குவானைன், குவானைன் மற்றும் சைட்டோசைன், சைட்டோசின் மற்றும் தைமின். சரியான பதில் 2. அடினைன் மற்றும் குவானைன். கேள்வி எண் 35. பின்வரும் எந்த நிலையில் எம்ஆர்என்ஏவின் வாசிப்பு சட்டகம் மாறாது? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 5 பிரைம் ஏஏ சிஏ ஓ சிஜி யு ஓ சியு ஏயு 3 பிரைம். சரியான பதில் 4. 1 5வது இடத்தில் ஜியை சேர்த்தல், 2 5வது இடத்திலிருந்து ஓவை நீக்குதல், 3 முறையே 4வது மற்றும் 5வது இடங்களில் ஏ மற்றும் ஜியை சேர்த்தல், 4 7வது 8வது மற்றும் 9வது இடங்களில் இருந்து ஜிஜியுவை நீக்குதல். சரியான பதில் 4 7வது 8வது மற்றும் 9வது இடங்களில் இருந்து ஜிஜியுவை நீக்குதல். கேள்வி எண் 36. வெளிப்படுத்தப்பட்ட வரிசை குறிச்சொற்கள் எதை குறிக்கின்றன? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 ஆர்என்ஏவாக வெளிப்படுத்தப்படும் மரபணுக்கள், 2 பாலிபெப்டைடு வெளிப்பாடு, 3 டிஎன்ஏ பல்லுறு அமைப்பு, 4 புதிய டிஎன்ஏ வரிசைகள். சரியான பதில் 1 ஆர்என்ஏவாக வெளிப்படுத்தப்படும் மரபணுக்கள். கேள்வி எண் 37. மறுசீரமைப்பு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தால் மனித இன்சுலினை உற்பத்தி செய்ய பாக்டீரியாவுக்கு உதவும் மரபணு குறியீட்டின் பின்வரும் அம்சங்களில் எது? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 மரபணு குறியீடு தெளிவற்றது அல்ல, 2 மரபணு குறியீடு அதிகப்படியானது, 3 மரபணு குறியீடு ஏறக்குறைய உலகளாவியது, 4 மரபணு குறியீடு குறிப்பிட்டது. சரியான பதில் 3 மரபணு குறியீடு ஏறக்குறைய உலகளாவியது. கேள்வி 38. லாக் ஓப்ரானின் பின்வரும் மரபணுக்களை அவற்றின் தொடர்புடைய பொருட்களுடன் பொருத்துக. 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. மரபணு ஐ பீட்டா கேலக்டோசிடேஸ், மரபணு இசட் பெர்மியேஸ், மரபணு ஏ அடக்கி, மரபணு ஒய் டிரான்ஸ் அசிட்டைலேஸ். சரியான பொருத்தம் 3 3 1 4 2 இங்க பொருத்தியிருக்கோம். மரபணு ஐ அடக்கி, மரபணு இசட் பீட்டா கேலக்டோசிடேஸ், மரபணு ஏ டிரான்ஸ் அசிட்டைலேஸ், மரபணு ஒய் பெர்மியேஸ் அப்படின்றது சரியான பொருத்தம். நன்றி.